Hi there, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா டிரான்சாக்ஷன். ஒரு பிஸ்னஸில் பணம் வரவு செலவு கணக்குகள் நடக்கும். அதை நம்ம புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணணுன்றது நம்ம பார்த்துருக்கோம். இப்போது டிரான்சாக்ஷன் அப்படின்னாக்கா எதை நம்ம குறிப்பிடுறோன்றது நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். இதை பார்க்கும்பொழுது ரெண்டு வார்த்தைகள் நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஒன்று கிரெடிட், இன்னொன்று டெபிட். கிரெடிட்னாக்கா நல்ல விஷயமாகவும், டெபிட்னாக்கா தவறான விஷயமாகவும் நம்ம நினைக்கக்கூடாது. ரெண்டு வார்த்தைகளையும் நம்ம பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் டெபிட், கிரெடிட். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே கேஷ் அதில் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஓனர் பிஸ்னஸ்க்கு கேஷ் கொடுக்குறாருனாக்கா ஓனர் வேறு, பிஸ்னஸ் என்டிட்டி வேறு அப்படின்றத நம்ம அக்கௌண்டிங்கில் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது பிஸ்னஸ்க்கு முதலீடாக ஓனர் கேஷ் எடுத்து வர்றாருனாக்கா he is the giver and யார் ரிசீவர்? இதில் பிஸ்னஸ் என்டிட்டி இஸ் த ரிசீவர். செகண்ட் ஒன், பிஸ்னஸ் தேவைகளுக்காக சப்போஸ் பேங்க்லேருந்து நம்ம லோன் வாங்குகிறோம். அப்போது அந்த லோனை நம்ம ஒரு நாளைக்கு திருப்பி தரணும். ஸோ இட் பிகம்ஸ் எ லயபிலிட்டி. அது நமக்கு லயபிலிட்டி. ஸோ இப்போ அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு மிஷினரி வாங்குகிறோம். இப்போ அந்த மிஷினரி நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த மிஷினரி நமக்கு ஒரு அசெட். அதே மாதிரி பிஸ்னஸில் நம்ம ஏதாவது சேல்ஸ் பண்ணுறோம், கூட்ஸோ சர்வீஸோ பண்ணும்போது நம்ம பணம் உள்ளே வருது. ஸோ இட் இஸ் அன் இன்கம். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாம் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாம் டெபிட் சைடில் வரும். ஸோ இதுதான் கிரெடிட்ஸ், டெபிட்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிஸ்னஸ்க்காக சில கூட்ஸ் நம்ம வாங்குகிறோம். இப்போது இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், கேஷ் வெளியே போகுது கூட்ஸ் வாங்கிறதுக்காக. செகண்ட், கூட்ஸ் உள்ளே வருது பிஸ்னஸுக்கு. ஸோ எவ்ரி டெபிட் வில் ஹாவ் அ கிரெடிட். ஒவ்வொரு டெபிட் என்ட்ரிக்கும் ஒரு கிரெடிட் என்ட்ரி நம்ம கொடுக்கணும். எதை டெபிட் பண்ணணும், எதை கிரெடிட் பண்ணணும்? கேஷ் வெளியே போகுது, ஸோ அதை நம்ம கிரெடிட் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். கூட்ஸ் உள்ளே வருது, ஸோ கூட்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ். சில உதாரணங்கள் வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1, மிஸ்டர் ஏ பிரிங்ஸ் கேஷ் இன் பிஸ்னஸ். மிஸ்டர் ஏ பிஸ்னஸ்க்கு கேஷ் கொண்டு வராரு. ஸோ இப்போ இங்கே கேஷ் உள்ளே வருது. இட் இஸ் அ டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட், ஹி பர்ச்சேசஸ் மிஷினரி பை கேஷ். ஸோ இவர் கேஷ் கொடுத்து மிஷினரி வாங்குறாரு. இப்போ கேஷ் வெளியே போகுது, மிஷினரி உள்ளே வருது. இட் இஸ் அ டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட், ஹி பைஸ் கூட்ஸ் பை கேஷ். இப்போது இவர் குட்ஸ் வாங்குறாரு. ஸோ கேஷ் வெளியே போகுது, கூட்ஸ் உள்ளே வருது. இட்ஸ் அ டிரான்சாக்ஷன். ஹி பைஸ் கூட்ஸ் ஆன் கிரெடிட். இப்போ அவர் கிரெடிட்டில் வாங்குறாரு கூட்ஸை. கேஷ் வெளியே போகலை, பட் கூட்ஸ் உள்ளே வருது. இட் இஸ் ஸ்டில் அ டிரான்சாக்ஷன் பிகாஸ் ஹி வில் கிரெடிட் தி சப்ளையர். நெக்ஸ்ட், ஹி பேஸ் சேலரி ஃபார் ஸ்டாஃப். அவருடைய ஸ்டாஃப்க்கு சம்பளம் போடுறாரு. ஸோ இப்போ கேஷ் வெளியே போகுது. இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேஷ் சேல்ஸ். இப்போது கேஷ் சேல்ஸில் கூட்ஸ் வெளியே போகுது, கேஷ் உள்ளே வருது. இட் இஸ் அ டிரான்சாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட், கிரெடிட் சேல்ஸ். இது ஒரு டிரான்சாக்ஷன். ஆனால் இந்த இடத்துல கூட்ஸ் வெளியே போகுது, கேஷ் உள்ளே வரல, அப்புறம் வரும். நெக்ஸ்ட், கஸ்டமர் டெபாசிட்டட் கேஷ் இன் அவர் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் அவர் கிரெடிட் சேல்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கிரெடிட் சேல்ஸ் சொல்லிட்டு, அந்த கிரெடிட் சேல்ஸ் பண்ணப்பட்ட கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரு கேஷை. ஸோ இட் இஸ் அ டிரான்சாக்ஷன். ஸோ வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க். ஸோ நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம கேஷ் வித்ட்ரா பண்ணிட்டு வரோம். இட் இஸ் அ டிரான்சாக்ஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து ஒன்று தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு டெபிட் என்ட்ரி, ஒரு கிரெடிட் என்ட்ரி இருக்கும். ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட். இப்போ எதெல்லாம் டெபிட்ன்றதை பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு. இட் இஸ் அ டிரான்சாக்ஷன். மிஸ்டர் ஏ பிரிங்ஸ் கேஷ் ஃபார் பிஸ்னஸ். கேஷ் உள்ளே வருது, மிஸ்டர் ஏ கொடுக்குறாரு. ஸோ இட் இஸ் அ டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட், மிஷினரி பர்ச்சேஸ். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் வெளியே போகுது, மிஷினரி உள்ளே வருது. நெக்ஸ்ட், வி பை கூட்ஸ் ஃபார் கேஷ். இப்போ அதே மாதிரி கேஷ் வெளியே போகுது, கூட்ஸ் உள்ளே வருது. நெக்ஸ்ட், வி பை கூட்ஸ் ஆன் கிரெடிட். இப்போது கூட்ஸ் உள்ளே வருது, பட் கேஷ் வெளியே போகலை. அதுக்கு பதிலாக நம்ம வி மேக் எ நோட் தட் வி வில் பே இட் லேட்டர். நம்ம ஒரு நோட் எழுதி நம்ம ஃபியூச்சரில் கொடுக்குறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நான் கேஷ் சேல்ஸ். இப்போது கூட்ஸ்
வெளியே போகுது, கேஷ் உள்ளே வருது. இட் இஸ் எ டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் கிரெடிட் சேல்ஸ், குட்ஸ் வெளியே போகுது ஆனால் கேஷ் உள்ளே வரல. அதுக்கு பதிலாக யார் குட்ஸை வாங்குறாங்களோ அவங்க நமக்கு ஒரு நோட் தராங்க, அக்ரீயிங் தட் தே வில் பே இன் ஃபியூச்சர் டேட். அப்புறம் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தர்றது தான் நோட். இந்த நோட் வந்து எப்போ டியூ ஆகுதோ அன்னைக்கு நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அவருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நம்ம அந்த பேங்க் வந்து வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க், இட் இஸ் ஆல்சோ எ டிரான்சாக்ஷன். பேங்க்லேருந்து நம்ம கேஷை வித்ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ கேஷ் உள்ளே வருது. ஓகே, நம்ம இது வரைக்கும் டிரான்சாக்ஷனாக என்னன்றதை பார்த்தோம். இப்போது எதெல்லாம் டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்றத பார்ப்போம். எனிதிங் தட் கான்ட் பி மெஷர்ட் இன் மணி டேர்ம்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட் அஸ் டிரான்சாக்ஷன். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பணத்தை அதில் மெஷர் பண்ண முடியலன்னா அதை டிரான்சாக்ஷன் சொல்ல முடியாது. ஸோ லெட் அஸ் see some example. Drinking water or coffee, இதில் கேஷ் இன்வால்வ் ஆகலை. ஸோ இட் இஸ் an action but it is not a transaction. Whereas buying water or coffee, இதில் கேஷ் இன்வால்வ் ஆகுது. ஸோ இட் இஸ் a transaction. நெக்ஸ்ட், கண்டக்டிங் எ சேல்ஸ் மீட்டிங். கம்பெனியில் நம்ம சேல்ஸ் மீட்டிங் வச்சோம்னாக்கா இது ஒரு ஆக்ஷன், ஆனால் இந்த இடத்துல கேஷ் இன்வால்வ் ஆகலை. ஸோ இட் இஸ் நாட் அ டிரான்சாக்ஷன். வேற எக்ஸ்பென்சஸ் ஃபார் கண்டக்டிங் மீட்டிங் இன் அ ஹோட்டல் கான்ஃபரன்ஸ் ரூம். ஒரு ஹோட்டல் கான்ஃபரன்ஸ் ரூமில் நம்ம இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரூம் ரெண்ட் கொடுக்குறோம். இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இட் இஸ் இன்வால்விங் கேஷ். இதில் கேஷ் இன்வால்வ் ஆகிறதுனால இது ஒரு டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட், புக்கிங் ஆர் கேன்சலிங் ஆர்டர். நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், வாங்குறதா ஒப்புத்துக்கிறோம், இல்லைனா இந்த ஆர்டர் நான் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு டிரான்சாக்ஷனாக கிடையாது. இட் இஸ் நாட் அ டிரான்சாக்ஷன். வேராஸ் ரிசீவிங் ஆர் ரிட்டர்னிங் குட்ஸ், நம்ம குட்ஸ் ரிசீவ் பண்ணோம்னா இட் இஸ் அ டிரான்சாக்ஷன். அதே மாதிரி குட்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம்னாலும் இது ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட், காலிங் சப்ளையர் டு இன்ஃபார்ம் டேமேஜஸ். ஸோ நமக்கு சப்ளையர் வந்து சில குட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து கொஞ்சம் குட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ நம்ம சப்ளையருக்கு கால் பண்ணி சார் சில குட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இஸ் இட் அ டிரான்சாக்ஷன்? நோ, இட் இஸ் நாட் அ டிரான்சாக்ஷன். வேறாஸ் ரேசிங் டெபிட் நோட். ஸோ எவ்வளோ குட்ஸ் டேமேஜ் ஆயிருக்கோ அதுக்கு நம்ம டெபிட் நோட் ரைஸ் பண்ணும்போது திஸ் இஸ் அ டிரான்சாக்ஷன். ஸோ we have seen that debits and credits are equally done. All debits will be on the left hand side and all credits will be on the right hand side of the accounts. ஸோ இது வந்து ஒரு காயினுடைய ஹெட்ஸ் டெய்ல்ஸ் மாதிரி தான். ஸோ எவ்ரி டெபிட் வில் ஹாவ் அன் ஈக்குவல் கிரெடிட். ஸோ இந்த டெபிட்டும் கிரெடிட்டும் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் ஃபிட் ஆகும். ஸோ இதை தான் வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட டிரான்சாக்ஷனில் டெபிட் பண்ணணும், எப்படிப்பட்ட டிரான்சாக்ஷனில் கிரெடிட் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் தான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் ஃபிட் ஆகும். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்னன்னாக்கா அசெட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி. இதை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, see you, bye bye.